ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய சங்கல்பம். இந்த புனிதமான 1 மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். இன்று விநாயகர் வணக்கத்துக்கு போலாம். இன்னைக்கு பாட்டு கொஞ்சம் பெருசு, அதனால நான் மீனிங் இல்லாம நேரடியா நம்ம ப்ரேயர் சாங் போயிடலாம். சாலா நாகப்பனாச்சி. அன்மியூட்ல தான் இருக்கீங்க, படிங்காச்சி. விநாயகர் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நன்றி ஆச்சி. அடுத்தது இறை வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக குரு வணக்கம். தீபா. திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். நன்றி தீபா. நால்வர் துதி யாராவது படிக்கிறீங்களா? தில்லையாச்சி படிக்கிறீங்க? அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ மீனா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழித்திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவாசகம் திருச்சதகத்துல சுட்டறுத்தல் அப்படிங்கிறத பாக்குறோம். சுட்டு அறுத்தல். சுட்டு அப்படின்னா சுட்டி காட்டுவது. சுட்டு அப்படின்னு தமிழ்ல ஒரு இலக்கணம் இருக்கு. நான், எனது, நீ, உன்னுடைய அப்படின்னு அந்த சுட்டி காட்டு, இது அது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சுட்டு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுட்டி காட்டக்கூடிய தன்மை எப்போ வரும்? எல்லாமே ஒன்னாதான் இருக்கு, ஒரே பொருளா இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கும்போது எப்படி சுட்டி காட்ட முடியும்? இன்னொரு ரெண்டாவதா ஒரு பொருள் இருந்தா தான் அந்த பொருள் இதை சுட்டி காட்ட முடியும். அப்போ சுட்டு அப்படிங்கிறது இங்க எல்லாம் ஒன்னாயிடுச்சு, ஒரே கான்சியஸ்னஸா இருக்கு அப்படிங்கும்போது இங்க சுட்டி காட்டுறதுக்குன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப அதை உணரக்கூடிய தன்மை. சுட்டு அறுத்தல், அதை நீக்குவது. நான் எனது, நான் அப்படிங்கறதுல இருக்கேன். இந்த நான் எனதுங்கிறத அறுக்கக்கூடிய இததான் இந்த இடத்துல சுட்டு அறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க.
இருமையை நீக்குதல், அதாவது நான் டுவாலிட்டி. நம்மளுடைய சைவமே அத்வைத்தம் தான், ஒரே ஏகனாக இருக்கக்கூடியது. ஆம், அதாவது 3 விதமா இத வந்து சொல்லி காட்டுவாங்க. எப்படின்னா, வைஷ்ணவம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, ஆம், அதுவும் அத்வைத்தமா தான் சொல்லுது. ஆனா வித்தியாசமா சொல்லும். எப்படின்னா, அ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு எத்தன நம்ம போனாலும், எல்லாமே அந்த இறைவன் தான். 10, 11ன்னு நம்ம எத்தன வேணாலும் பண்ணலாம். ஆனா எல்லாமே அந்த அ அ எம்பிரான் நாராயணன தான் குறிக்குது அப்படின்னு அவங்க நெறைய நம்பர் சொல்லுவாங்க. அதாவது நெறைய விதவிதமா சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே நாராயணன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அத்வைத்தம் என்னன்னா, சைவம் என்ன சொல்லுதுன்னா, 1 அப்படிங்கிறதுக்கு மேல 1 கிடையவே கிடையாது அப்படின்னுவாங்க. அப்போ அத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 1ங்கிறதுக்கு மேல 2வது ஒண்ணே கிடையாது. 1, 1, 1ன்னு சொல்லியே அர்ச்சனை பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரி அர்ச்சனை பண்ணக்கூடியது. 1 தான். நீ தான். எல்லாமே நீ தான். நான் உன்னைய தான் பலவிதமா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது வைஷ்ணவம். நான் அ உன்னைய பலவிதமா பார்க்கிறேன்னு சொல்றது வைஷ்ணவம். பல விதத்திலயும் உன்னையவே பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது சைவம். திருநாவுக்கரசர் அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஆ, அ திருநாவுக்கரசர் அவர் பேரும் திருநாவுக்கரசர், பிள்ளைங்க பேரும் பெரிய திருநாவுக்கரசர், சின்ன திருநாவுக்கரசர், எல்லாத்தையும் நீர் நிலையத்துக்கும் திருநாவுக்கரசர், எல்லாமே திருநாவுக்கரசர்னு பாடுறோம். நல்ல கரெக்டான உதாரணம். சோ அந்த மாதிரி இது. அப்போ இந்த டுவாலிட்டிய போக்குறது தான் இந்த சுட்டு அறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. புலன் வேட்கையை அறுத்தல். புலன் வேட்கை அப்படின்னா என்னன்னா, புலன்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக உலக விஷயங்களை சுடுவதை நிறுத்தி, அதாவது எனக்கு இது வேணும், அது வேணும்னு தனித்தனியாக கேட்கறத நிறுத்தி, அனைத்தையும் சிவமயமாக்குதல் அப்படிங்கறது தான் அதையும் இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அறிவை கடந்து நிற்றல். அறிவுனா என்னது? நமக்கு ஒரு நான்கிற தன்மை இருக்கு. அந்த நான்கிற தன்மை தான் தன்னுடைய அறிவை வச்சுதான் அது இயங்குது. அப்ப அந்த அறிவு வந்து நமக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குமா. அந்த நான்கிறதை எடுத்துட்டா அந்த அறிவை கடந்து நிற்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம் சிற்றறிவால் இறைவனை எல்லைக்குள் சுட்டி காட்ட முயலாமல், அப்படி சொல்லாம செய்யாமல் அவனிடம் முழுமையுமாக கரைந்து போதல். உன்னை எனக்கு சுட்டி காட்ட தெரியாது. இதுல இறைவனை நன்றாக உணர்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா, உன்னை எனக்கு சொல்லவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையிலேயே அவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள். ஏன்னா உணர்ந்தா சொல்லவே முடியாது. மௌனம் தான் அந்த இடத்துல இருக்குமா, பேசவே மாட்டாங்களாம். ஏன்னா என்ன பேசுறது, சொல்லவே முடியாது, வார்த்தைக்குள்ள அடங்காது அப்படிங்கிறது. அப்போ பேசுறவங்க நம்ம எடுத்து சொல்றேன் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். சோ இது போல இது எப்படின்னா, ஒரு உப்பால செஞ்ச ஒரு பொம்மை ஒண்ணு, அது வந்து கடலோட தன்மையை அளக்க போச்சாம். இந்த உப்பால செஞ்ச பொம்மை எது அப்படின்னா நான்கிற தன்மை. இப்ப நான், எனது, என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லி இந்த உப்பால செஞ்ச பொம்மை கடலை போய் அளக்க போச்சாம். அப்ப அளக்க போகும்போது அதை அளக்க போய் அந்த கடலுக்குள்ளே கரைந்து கடைசியா அந்த பொம்மை எங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு எங்கன்னு கேட்டா இல்ல, அந்த கடலோட கரைந்து போறது. அதுதான் இந்த பாட்டோட இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கல் நெஞ்சம் கரைய வேண்டும். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பெற்ற மனம் அவன் ஈசன். அவன் பித்து போல நமக்கு எல்லாருக்கும் அருளை வழங்குவதே வேலையாக வச்சிருக்கானா. ஆனா அவன் செய்யக்கூடிய அருளானது நமக்கு புலப்படுறதே கிடையாது. நமக்கு அவன் நல்லதை கொடுத்தாலும் சரி, சோதனையை கொடுத்தாலும் சரி, அது வந்து அது நம்மளுடைய அதுவே அவன் அருள் தான், அருளாலதான் அது நடக்குது அப்படிங்கறத உணரக்கூடிய தன்மை. சோதனை எப்படி நல்லதா இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம அடியார்களுடைய எல்லாரோட ஸ்டோரியையும் பாக்குறோம். இன்னைக்கும் சில அடியார்களோட கதையை பார்க்கலாம். இதுல முதல் பாடலுக்கு போலாம். வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய். கங்கையை சூடியவனே விண்ணோர் பெருமானே என உன் திருப்பெயரை சொன்னதுமே மெய்யன்பர்கள் பேரார்வம் கொள்கின்றனர். அதாவது உன்னுடைய அடியார்கள்லாம் உன்னுடைய பேரை கேட்டுட்டாவே அந்த கேட்ட உடனேயே அப்படியே மெய் சிலிர்த்து அந்த இறை நினைப்புக்கு போய் அப்படியே மூர்ச்சை ஆகிற அளவுக்கு போயிடுறாங்களாம். இதுல ரமண மகரிஷியா இல்ல அந்த ஒரு சத்சங்கம் நடக்குது. சிவன் ராத்திரி அப்பதான் ஒரு சத்சங்கம் நடக்குது. ரமணர் தான் என்னுடைய ஞாபகத்துக்கு எட்டுன வரைக்கும் அது ரமணர் தான் நினைக்கிறேன். அந்த சத்சங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவர் வந்து கண்ணப்ப நாயனாரோட ஸ்டோரி சொல்றாரு.
சொல்லும்போது அவர் வந்து ஒரு கண்ணை கொடுத்துட்டு 2வது கண்ணையும் எடுக்க போகும்போது நில்லு கண்ணப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குது, இறைவனுடைய அந்த சொல் கேக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த நில்லு கண்ணப்பன்னு சொல்லும் போது அப்படியே அந்த கண்ணப்ப நாயனாரோட இதுக்கும் நிலைக்கும் அந்த இறைவன் அவருக்கு அருள் புரிஞ்ச தன்மைக்கும் போய் அப்படியே ஒரு நாள் முழுக்க சமாதி நிலையிலேயே போயிட்டாராம். அதுக்கப்புறம் பேசவே இல்லையா, மௌனமா. முழுக்க முழுக்க அப்படியே அமர்ந்த நிலையில சிலையாக சமாதியாக அவர் அப்படியே இருந்தார். அப்ப அந்த ஒரு வார்த்தைய கேட்டோனேயே மெய் அன்பர்கள் அந்த அந்த நிலைக்கு போயிடுறாங்க, உன்னோட நிலைக்கு போயிடுறாங்க. ஆனா நானும் அதாவது இது எப்படி அவர்களுக்கு எப்படி அது நடக்குது, மேலிருந்து பள்ளம் நோக்கி பாயும் அருவி போல எந்த ஒரு பிரயத்தனமுமே இல்லாம சும்மா உன் நாமத்தை கேட்டோனே அவர்களுக்கு புல்லரிச்சு உன்னுடைய கருணையில அப்படியே பொங்கி அவங்க வந்து ஆழ்ந்து போயிடுறாங்க. ஆனா அத்தகைய தகுதி வாய்ந்த அன்பர்கள் இருக்க அப்படி உனக்கு வந்து கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனார் இருக்காரு. நம்ம ப பட்டினத்தார் சொல்றாரு இல்லையா, பிள்ளையே வெட்டி கொடுத்த நாயன்மார் இருந்தாரு, கண்ணை கொடுத்த நாயன்மார் இருந்தாரு. அவரெல்லாம் இருக்கும்போது எனக்கு அன்பு செய்ய தெரியலையே, உன் மேல எனக்கு அன்பு செய்ய தெரியலையே அப்படின்னு பட்டினத்தார் வந்து புலம்புவார். அது போல இப்படி இருக்கக்கூடிய உனக்கு அடியார்களுக்கா பஞ்சம், அவ்வளவு அடியார்கள் உன்மேல விழுந்து விழுந்து அன்பு செலுத்தக்கூடிய அடியார்கள் அத்தனை பேர் இருக்கும்போது, அத்தகைய தகுதி வாய்ந்த அன்பர்கள் இருக்கும்போது ஒன்றுக்கும் உதவாத என்னை நீ வலிய வந்து ஆண்டு கொண்டாய். நான் உன்னை தேடவே இல்லை, நீ வேணும்னு நான் கேட்கவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய என்னை நான் வேற ஏதோ வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைய நீ வலிய வந்து ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆண்ட பிறகும் அப்படி நீ என்னை வந்து ஆண்டு கொண்டாய் இல்ல, அப்ப நீ என்னை ஆண்டு கொண்டாய்னா அப்ப நான் உன்னைய நினைச்சே தானே உருகணும். ஆனா என் நெஞ்சு உன்னைய நினைச்சு உருக மாட்டேங்குது. அதை எப்படி சொல்றாருன்னா, என் உடம்பு முழுக்க கண்ணாக மாறினாலும், அதாவது இந்த 2 கண்ல இருந்து தண்ணி வரமாட்டேங்குது உன்னைய நினைச்சு, இந்த 2 கண்கள்ல இருந்தும் தண்ணீர் வரல. என் உடம்பு முழுக்க ஒருவேளை கண்ணா மாறினா கூட த தண்ணியே வராது போல. இந்த கண்ணு இது கண்ணா இல்ல மரக்கட்டையா, என் நெஞ்சம் வந்து இரும்பா இல்ல கல்லு போல இருக்கோ, என் நெஞ்சம் கல்லு மாதிரி இருக்கோ, இது ஏன் கரைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிலாகிக்கிறாரு அவரு இந்த பாடல்ல. சோ இத நம்ம படிக்கலாம். இங்க சைன் அப் ஷீட்ல வந்து யாரும் சைன் அப் பண்ண மாதிரி தெரியல. யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? அளவு ஏகப்பன். வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் ஒரு புனலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க எனையாண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினர்க்கே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி வணக்கம். அடுத்த பாடல், உன்னுடைய கருணைக்கு முன் என்னுடைய சிறுமை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மட்டற்ற பணிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அவனுடைய கருணைக்கு முன் நான் ரொம்ப சிறியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இது. அதாவது இதுல வந்து பாவங்களிலேயே கிடந்த என்னை தேடி வந்து ஆண்டு கொண்டாய். இதுல என்னன்னா, நிறைய புண்ணியம் செய்திருந்தோம்னா, நமக்கு பாவங்கள் இல்ல, புண்ணியம் செய்திருந்தோம்னா நம்ம வந்து சொர்க்கலோகத்துலதான் இருந்திருப்போம். ஆனா பாவம் சரிபாதி புண்ணியம் சரிபாதி செய்தவர்கள் மட்டுமே மனித பிறவி எடுக்கிறோம். ஆனாலும் இந்த மனித பிறவி அரியது. ஏன்னா நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கு, நல்ல புத்தி கூர்மை திடகாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் பரீட்சை வைக்கப்படுது இல்லையா? அதனாலதான் மும்மூர்த்திகள் அவர்கள் புண்ணியமே, அதாவது அவர்கள் வந்து இறைவனுடைய இன்னொரு இறைவனேதான் பலவாகவும் பெறுகிறார். அது மாதிரி மும்மூர்த்திகளாகவும் இருக்கிறார். அந்த மும்மூர்த்திகள் வந்து இறைவனை நல்லா உணர்ந்து இருந்தா கூட அவர்கள் வந்து உன்னையே அடையணும்னு கேக்குறாங்க. ஆனா பரம்பொருள் என்ன சொல்றாங்க, இருப்பா, நீ இருந்து இந்த வேலையை பார்க்கணும், நீ வந்து இந்த வேலையில
இது படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த வேண்டுதல்லாம் உள்ள போகல, கேட்கப்படல. ஆனா அதே ஒரு நடக்க முடியாத ஒரு அந்த அந்த இது பண்ண முடியாத ஒரு குறைபாடு உள்ள இதுக்கு வந்து நம்ம உடனே போய் ஹெல்ப் பண்ண உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இயற்கையினுடைய தத்துவமாக இருக்கு இல்லையா? அது போல இந்த பாவம் பாதி புண்ணியம் பாதின்னு சொல்லி பாதி வச்சு இந்த மனித பிறவி எடுக்கிறோம்ல, அப்பதான் இறைவன் இறங்கி வர்றாராம். ஏன்னா இதால முடியாதே, இந்த பிள்ளையால முடியாதே அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றாராம். நல்லா எல்லாம் இருக்கும்போது, இருப்பா உன்னால முடியும், இரு நீ பண்ணு, இத பண்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். அப்போ முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இறைவன் இறங்கி வரக்கூடிய தன்மை இந்த மனித பிறவிக்கு உண்டுங்கிறதுனால இது ஒரு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றாரு ஔவையார். சோ அது போல அப்படி நான் பாவம் செய்தவன் தான், அதனாலதானே மனித பிறவி எடுக்கிறேன். பாவங்களிலேயே கிடந்து என்னை தேடி வந்து ஆட்கொண்டாய். இரும்பு பொம்மை போன்ற நானும் பாடவில்லை, ஆடவில்லை, அலறவில்லை. நான் உன்னைய அடையிறதுக்கு ஏதாவது ஒரு செயல் செஞ்சேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த முதல் வார்த்தையை பார்த்தோம்னா, வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று. புகுந்து அப்படின்னா இப்போ எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? நம்ம கூப்பிட்டோம் அப்ப வந்தாங்க. திருடன் உள்ள வந்து புகுந்து எடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம திருடனை அழைக்கவில்லை, அதனால அவனே அழைப்பின்றி அவனே உள்ள வர்றதுனாலதான் அவனை புகுந்து வந்து எடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அழைப்பின்றி வருவதை புகுந்து அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க வந்து இறைவனை புகுந்து நின்று அப்படின்னு ஏன் சொல்றாரு? நான் உன்னை கூப்பிடல, நீ கூப்பிடாம வந்ததுனால புகுந்து நின்று அப்படின்னு திருஞான சம்பந்தரும் அப்படித்தான் சொல்றாரு, அப்பரும் அப்படித்தான் சொல்றாரு. அப்போ ஏன்னா இது எல்லாரும் அருளாளர்கள் எல்லாரும் ஒரே போல் சொல்வது எதனால்னா, இந்த ஜீவனானது முதல்ல இறைவனை நோக்கி போகவே போகாது. அவன் நினைக்கும் போதுதான் இது அவரை நோக்கி போகுது. அப்ப அதனாலதான் அவன் முதல்ல நினைக்கிறார் அப்படிங்கறதுனாலதான் புகுந்து அப்படின்னு. அப்ப அவரே வந்து உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய நினைப்பின்றி வேற எந்த நினைப்பும் நமக்கு இருக்காது அப்படிங்கறதுதான். இப்ப வினைகளிலே சிக்கி தவித்த என்னுள் நீயே புகுந்து பாவங்களை அழிப்பவனே வெளியே வா என்று என்னை அழைத்தாய். நீந்தான் வந்து என்னைய வந்து கூப்பிட்ட, நீ வந்து என்னை ஆண்டு கொண்டாய். நான் இத்தகையவன் என்று உன்னுடைய உண்மை தன்மையை எனக்கு உணர்த்தி என்னை அடிமையாக ஆக்கி கொண்டாய். அவன் எப்பேற்பட்டவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட அருளாளர்களாக இருந்தாலும், அவர்களுக்கும் இறைவன் தான் உணர்த்தணும்னு நினைச்சாதான் உணர முடியும். இப்ப இங்க எப்படின்னா அதாவது மாணிக்க வாசகர் எப்போதும் இறை சிந்தனையிலே தானே இருக்கிறார், எப்போதும் இரண்டரை கலந்தே தானே இருக்கிறார். ஆனால் இறைவனே வந்துதான் எழுதுறாரு. அப்போ இறைவனே வந்து எழுதும் போது தான் இறைவன்னு உணர்த்திக்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. அதனால இவர் யாருக்கோங்கிறது இல்ல, எப்போதும் இறை சிந்தனையிலே தான் இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர் வந்து கேட்கப்படுது, குரல் கேட்கப்படுது, அவர் சொல்றாரு, இவர் எழுதுறாரு. அது அவர் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படிங்கறதே கூட மாணிக்க வாசகர் எடுத்திருப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனா ஒருவேளை அந்த இடத்துல இறைவன் நான் வந்திருக்கேன்னு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, எப்படி அவர் குருந்த மரத்தடியில இருக்கும் போது மாணிக்க வாசகருக்கு உணர்வு பொங்கி வந்ததோ அது போல வந்திருக்கும். அப்படி இறைவன் எப்பொழுது தன்னை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்பதான் நம்மளால உணர முடியும். அது வரைக்கும் நம்மளால உணரவே முடியாது அப்படிங்கறத ரொம்ப அறுதியிட்டு சொல்றாங்க. அத்தகைய பேராற்றல் கொண்ட நீ எனக்கு தலைவனான பின்பும் நான் உருகாமல் வெறும் இரும்பு பொம்மை போல இருக்கிறேனே. நீ என்னை வந்து ஆண்டு கொண்ட, அப்படி ஆண்டதுக்கு அப்புறம் கூட நான் அவனை நினைச்சு உருகாம இருக்கிறது இது என்ன விந்தையா இருக்கு. நான் இரும்பு பொம்மை மாதிரி இருக்கேனே, ஏன்னா இரும்புதான் உருகாதான், அதை வந்து வளைக்க முடியாதான், அப்படி திடமா இருக்குமா. அது மாதிரி இருக்கேனே நானு. இரும்பின் பாவை அந்த 4வது அடியில சொல்றாரு, ஆட்கொண்டு எம்பிரான் ஆணைக்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்றாடேன் அந்தோ. உன்னைய பாட மாட்டேங்கிறேன், ஆட மாட்டேங்கிறேன், உன்னை நினைச்சு ஐயோன்னு அலற மாட்டேங்கிறேன், உளர மாட்டேங்கிறேன், ஆவி சோறேன், என்னுடைய ஆவி வந்து உன்னை நினைச்சு சோர்ந்து போக மாட்டேங்குது, நான் இன்னும் திடகாத்திரமா நல்லா இதுவா இருக்கேன் உன்னை நினைக்காம அப்படின்னு சொல்றாரு. முனைவனே முறையோ நானான ஆறு, உன் பிரிவை தாங்காமல் உடல் சோர்ந்து போகவில்லை, என் உயிர் சோர்ந்து உன்னிடம் வந்து சேரவில்லையே. ஆதி அந்தம் இல்லாதவனே, எதற்கும் அசையாத இரும்பாக நான் இருப்பதும் தகுமா? இதுதான் உன் அருளாட்சி முறையா? இப்படிதான் நீ ஆட்சி செய்யறியா? நீ ஆண்டதுக்கு அப்புறமுமே என்னை உன்னை சேர்த்துக்க மாட்டியா? இதுவும் முன்குறையே அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. நீ தான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாரு.
இப்படி உணர்ச்சியற்று நான் இருக்கும் நிலைக்கு முடிவு என்னவென்று அறியாமல் திகைக்கிறேன். இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியலையேப்பா! நீ தான் முதல் அந்தம் என்னதுன்னு எனக்கு தெரியலையே! அப்படின்னு இங்க அவருடைய அ ஒரு புலம்பலாக தான் இது இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நெருப்புல இட்டதுக்கு அப்புறம் அந்த மெழுகு உடனே உருகிடும் இல்லையா? ஆனால் இரும்பு சிவக்குமே தவிர உருகுவதற்கு நீண்ட காலம் எடுக்குமாம். ஏன்னா மெய்யன்பர்கள் வந்து அந்த மெழுகு உருகுவது போல நெருப்பு பட்ட உடனே அப்படி உருகிருவாங்களாம். ஆனா நான் வந்து இரும்பு மாதிரி இருக்கேன். அந்த அ உன்னுடைய அருள்ங்கிறது நெருப்பு போல இருந்தாலும், இரும்பு எப்படி ரொம்ப மெதுவா உருகுமோ, அது போல அவ்வளவு நேரம் எடுக்குது. இது உருக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. ஆ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது. ஜெயம். யா கேக்குதுங்களா? கேக்குது பாரு. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடேன் என்பாய் போல இணையன் நான் என்றுன்னை அறிவித்தென்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கிருப்பின் பாவை அணைய நான் பாடேன் என்று ஆடேனந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆன ஆறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இந்த பாடல் வந்து தகுதியற்றவனுக்கு தலைமை பொறுப்பு கொடுப்பது போல நீ என்னை வந்து உன்னுடைய அடியவனாக்கி கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து நீயோ நான் மறையவன், நானோ நாயினும் கடையவன். அதாவது இது சொல்றது மாதிரி அவருடைய பெருமைக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப சிறியவன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து சொல்றதுக்கு தான் நாயினும் சிறியவன், ஞாயிற்கடையவன் அப்படின்னு அப்பப்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீயோ நான் மறையவன், நானோ நாயினும் கடையவன் என்பதை அறிந்தும் உனக்கு நான் அன்பன் என்று சொல்லிக் கொள்ளும்படி ஆக்கினாய். நான் உன்னுடைய அடியவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறது மாதிரி நீ பல நாடகத்தை செஞ்சு உணர்த்தின, என்னை ஆட்கொண்ட. அடியார்களே இல்லாததாலோ அல்ல, உனக்கு அடியார்களே இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கும் போதும் இத்தனை பேரை விட்டுட்டு பேய்த்தனமா இருந்த என்ன, பேய்த்தனமான என்ன, ஒரு நல்லது கூட இல்லாத என்ன நீ ஆட்கொண்ட பெருமை உன்னுடைய பெருமை அன்றோ? அதாவது நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன். இப்ப வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. நம்ம ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளைய ஸ்டேட் ஃபர்ஸ்டோ இல்ல யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்டோ கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகையான பெருமை வாய்ந்த ப்ரௌட் மொமெண்ட்னு சொல்லலாம். ஆனா அதே டீச்சரு அதே கிளாஸ்ல படிக்கவே தெரியாத, படிக்கவே வராத ஒரு பிள்ளைய எடுத்து அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளைய யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்டோ அப்படியே கொண்டு வந்தா அதனுடைய பெருமை எப்படி? அப்போ அந்த மாதிரி இங்க கம்பேர் பண்றாரு மாணிக்கவாசகர். நான் அப்படி இருந்த என்னைய நீ வந்து நீ அப்படி கொண்டு வந்த, அப்ப இது உன் பெருமை அல்லவோ, இது உன்னுடைய பெருமை, என்னுடைய பெருமைய கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த நான் அப்படிங்கிறது இங்க இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக, அதாவது ஆஹ் ஒவ்வொரு அருளாளர்களோட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பார்க்கலாம். நான் வந்து என் என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னாரு அப்பரு. எனக்கு வந்து உன்னுடைய அடியார்களுக்கு சேவை செய்யறதுதான் என்னுடைய வேலை. நான் வந்து ரொம்ப தாழ்ந்தவன், நான் ரொம்ப கடையவன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அது போல யோகிராம் ஐயாவோடதுல பார்த்தோம்னா யோகிராம் சரத்குமார் நான் பிச்சைக்காரன் தான் சொல்லுவாரு. இன்னும் கோட்டையூர்ல ஒரு சித்த சுவாமிகள் இருப்பாங்க. அவர்கள் தன்னை சொல்லிக்கும் போது அவருடைய பேரே எச்சில் பொறுக்கி ஆறுமுக சுவாமி தான். அப்ப யாராவது நம்ம இதுவா இருக்கோம்னு சொல்றோமே, நம்மளுடைய அறிவுல சிறந்ததா இருக்கும், இப்படி இருக்கும், சான்றோரா இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்றோமே, யாராவது நம்மள பிச்சைக்காரனோ இல்ல எச்சில் பொறுக்கி அப்படின்னோ சொல்லிக் கொள்வோமா? அப்ப அந்த நான் அப்படிங்கிற அந்த எங்கேயோ ஒரு அந்த அந்த எண்ணம் வந்து ஹர்ட் ஆகுது இல்லையா? ஆனா யாரால அப்படி சொல்ல முடியும்? இறைவனோட கலந்தவர்களால மட்டுமே அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அந்த மாதிரிதான் மாணிக்க வாசகரும் இங்க சொல்றாரு. இப்படி நான் வந்து ஒரு கரித்துண்ட தங்கமாக்குற பெருமை, கரித்துண்ட தங்கமாக்குன, அப்ப அந்த பெருமை உன்னோடது தானே, உன்னுடைய பெருமை இல்லவா இது? ஒரு சக்கரவர்த்தி இருக்காரு. அவர் வந்து அந்த நாட்டுல இருக்க
எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து அரசாள்றதுக்கு அடுத்த வாரிசாக அந்த ஆசனத்துல அமர வைக்கிறாரு அப்படின்னா அது யாருனுடைய பெருமை? அந்த பையனுடைய பெருமையா? இல்லையே, அது அந்த சக்கரவர்த்தியினுடைய பெருந்தன்மை அல்லவோ அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பாடல் வந்து அப்படி சொல்லப்படுது. இத படிக்கலாம். சாலா நாகப்பனாச்சி படி. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடைய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயானேன் இதுதான் என் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்தது கள்வனை ஆட்கொண்ட கதிர் அப்படிங்கிறது இதனுடைய மைய கருத்தா இருக்கு. என்னன்னா, ஈசனே எந்தையே என துதித்து திருநீர் அணிந்து அடியார் உய்ய ஆசை வெள்ளத்தில் விழுந்த கள்வனான என்னை நீ ஏன் ஆண்டு கொண்டாய்? மாசற்ற மணிக்குன்றே பிறப்பிறப்பை கடக்க வைத்தவனே, நீ என்னை ஆட்கொண்ட விதம் மிக வியப்பானது. அதாவது உன்னையே நினைச்சு உருகுறாங்க, கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, எத்தனையோ சேவைகள் செய்யக்கூடிய எத்தனையோ அடியார்கள் உன் திருநீரை பூசி உன்னுடைய ருத்ராட்ச அணிகலன்களை அணிந்து உன்னையே நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை நினைக்காம இருந்த கள்வனான, அதாவது என் ஐம்புலன்கள் ஏன் கள்வன்னு சொல்லப்படுதுன்னா, என்னுடைய ஐம்புலன்கள் வேற எங்கெங்கேயோ தான் போச்சு, எதையோ கேட்டுச்சு, வேற என்னென்னத்தையோ பார்த்துச்சு, அதுக்கு அதையெல்லாம் நோக்கிதான் போச்சு. அதனால கள்வன். அந்த கள்வனான என்னை நீயே ஆட்கொண்டு பிறப்பிறப்பை கடக்க வைத்தவன். அந்த பிறப்பிறப்பையும் கடக்க வைத்தாயே, நீ என்னை ஆட்கொண்ட விதம் மிக வியப்பானது, ரொம்ப வியப்பிற்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேசல் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்று என்றே பேசி பேசி மெய்யன்பர்கள் உன்னை ஈசனே, என் அப்பனே, என் தலைவனே என்று இடைவிடாமல் போற்றி பேசுவார்கள். அவர்கள் உடல் முழுதும் திருநீற்றை பூசிக்கொண்டு எம்பெருமானே போற்றி எம்பெருமானே போற்றி என உன் பின்னால் அன்போடு சுற்றுகிறார்கள். பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியை கடந்த அந்த தூய அடியார்களை நீ ஆட்கொண்டது சரி. அப்படிப்பட்டவர்களை ஆட்கொண்டதுன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து தகுதியானவர்கள், அதனால நீ ஆட்கொண்டாய். ஆனால் நானோ ஆசை என்னும் வெள்ளத்தில் சிக்கி உன்னை ஏமாற்றும் ஒரு கள்வன், குற்றமற்ற மாணிக்க மலை போன்றவன், குற்றமற்ற மாணிக்க மலை போன்றவனே, அற்பனாகிய என்னையும் நீ ஆண்டு கொண்டாயே, இது என்ன விந்தை? அந்த அடியார்களைப் போல என்னிடம் அன்பு இல்லையே, அப்படி இருக்க நீ என்னை ஆட்கொண்ட விதம்தான் என்ன? இருக்கவங்க வந்து படிக்கவா? இந்த ஒரு நிமிஷம் ஆச்சு, இதை முடிச்சிடுறேன். சோ என் தலைவனே, உன் கருணையின் ரகசியத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்போ உன்னுடைய கருணை எப்படி வந்து இங்க வேலை செய்யுது, நீ எப்படி ஆட்களை வந்து நீ தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிற தன்மையை என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு தூய தங்கம் ஆபரணமா மாறுறதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அது தங்கம், அது ஆபரணமா ஆக்கலாம். ஆனா ஒரு அழுக்கு படிந்த ஒரு கரித்துண்ட வைரம் ஆக்குறது அது ஒன்னாலதான் முடியும். அது நீ எப்படி அதை அப்படி பண்றேன்னு தெரியல, ஆனா அதுதானே அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. மெய்யமையாச்சு படிங்காச்சு. பேசில்தாம் ஈசனே எந்தை பெருமானே என்றென்று பேசி பேசி பூசில்தான் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவாவெல்ல கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாயந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். நம்ம தேடுறதுக்கும் அப்பாற்பட்டவன் அவன் அப்படின்னு ஒரு புரிதல் வரக்கூடியதுதான் இந்த பாடல்ல சொல்லுது.
அதாவது ஒரு குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது மாதிரி அப்படிதான் இந்த பாடல் இருக்கு. என்னன்னா தேவர்கள் எல்லாம் எப்படி தேடுறாங்களாம், அவன் ஒருவனா, அவன் பலவா, அவன் இந்த ரூபமா, அந்த ரூபமா, இப்படி இருக்கானா, அப்படி இருக்கானா, அவன் இவன் தான், இவன் இப்படி அப்படின்னு ஒரு குழப்பத்துல தடுமாற, அவர்களுக்கு தெரியாத உன்னை வழியற்ற எனக்கு காட்டினாய். நான் உன்னை தேடவும் இல்ல, உன்னைய தேடணும்னு நினைச்சாலும் அதுக்கு எனக்கு வழியும் இல்ல. அவர்களுக்கு கூட வழி இருக்கு, அதனால தேடுறாங்க உன்னைய. ஆனா எனக்கு தேடணும்னு முதல்ல தோணல, தோணவும் இல்ல. தேடணும்னு நினைச்சாலும் எனக்கு அந்த வழியும் இல்ல. அப்படி வழியற்ற எனக்கு நீ யாருன்னு காட்டினாய். அவங்க ஒன்னா பலவா இப்படியா அப்படியான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நீ யாருன்னு காட்டினாய் அப்படின்ற. உன் வண்ணம் என்னெல்லாம் காட்டினாராம். உன் வண்ணம், உன் வடிவம், கழல்கள் காட்டி பிறவாமல் காத்தாய் அப்படின்றார். எம்பெருமானே, ஏன்னா பார்த்தாச்சு, பார்த்தாவே அவரை பார்த்துட்டாவே இனி பிறப்புண்டோ, பிறப்பு கிடையாதே. அப்போ பிறவாமல் காத்தாய். எம்பெருமானே, உன் கருணையை எதை சொல்லி சிந்திப்பேன், எப்படி உன்னுடைய கருணையை சொல்றது எனக்கு. நான் அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய ஒரு ட்ரீம், ஒரு ஒரு ட்ரீம் இருக்கு நமக்கு, வந்து அது ட்ரீம் தான். ஆனா நமக்கு அதை எந்த எஃபோர்ட்டும் போடல நம்ம. அது ஒரு கனவு இருந்தது சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் நடந்தா நல்லா இருக்கும். ஆனா நம்மளுடைய இருக்க சூழ்நிலையோ இல்ல நம்மளுடைய அறிவு தன்மையோ இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அதெல்லாம் எட்டா கனியாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு, நம்ம ஒரு சிறு எஃபர்ட் கூட, ஒரு சின்ன ஒரு ஒரு இதா கூட அடி கூட எடுத்து வைக்காம அந்த பெரிய கனவு நிறைவேறினா நம்ம அந்த க்ஷணத்துல எப்படி இருப்போம், எப்படி உணர்வோம், அதை எப்படி நினைச்சு நினைச்சு சிலாகிப்போம். அந்த நிலையில தான் இங்க மாணிக்கவாசகர் சொல்றாரு இத. அப்போ இந்த வண்ணம் தான் சேயது அன்று வெளிவே அன்று சிவநிலை, நீ சிவந்தவன் அல்ல. அவர் பார்த்தாருன்னு சொன்னார்ல, வண்ணம் வடிவம் அதெல்லாம் அந்த பாட்டுல சொல்றாரு. நீ சிவந்தவன் அல்ல, வெண்மையானவன் அல்ல, ஒருவன் அல்ல, பலரும் அல்ல, அணுவுக்கும் அணுவானவன், அதை தாண்டியவன். தேவர்களே உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் எண்ணம் தடுமாறி உன்னை அடையும் வழி தெரியாமல் திகைக்கிறார்கள். எதற்கும் வழியற்று கிடந்த எனக்கு உன்னுடைய உண்மை வண்ணத்தையும் உருவத்தையும் காட்டினாயே, நீயே காட்டினாய். உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை எனக்கும் காட்டி தகுதியற்ற என்னை உன் வழிக்கு ஈர்த்தாய். இனி ஒருபோதும் நான் பிறக்க மாட்டேன் என்பதை உறுதி செய்து என்னை தடுத்து ஆட்கொண்டாய். என் எம்பெருமானே, உனது இந்த பேரருளை நான் எப்படி சொல்லி சிந்திப்பேன். சொல்லுக்கும் சிந்தனைக்கும் எட்டாத நீ எனக்கு எளியவனாய் வந்ததே உன் பெருமை. இத நம்ம அதாவது சிவபெருமான்னு பாக்குறத விட நம்ம குரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருவினுடைய கருணைக்கு ஆஹ் அளவே கிடையாது. இதுல யோகிராம் ஐயாவோட டிவோட்டி ஒருத்தவங்க சொல்றாங்க, அதாவது நம்ம மனசு அவருக்கு முன்னாடின்னு இல்ல, அவருக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம அவருடைய இருப்பை உணர்றோம். அதனால அவர் இல்லாதப்பையும் அவர் எங்கும் இருக்கிறாரு, ஆனா நம்ம உணர்றது இல்ல. ஆனா அவர் இருக்கும்போது ஆஹ் அவங்க மனசுல என்ன ஓட்டம் ஓடுதோ அது வந்து அவருக்கு தெரியும். மனசுக்குள்ள கூட நினைச்சிடக்கூடாது, அவருக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ரொம்ப என்னைய ரொம்ப பாதிச்ச ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு அங்க வந்து யோகிராம் ஐயாவுக்கு டிரைவ் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர்றதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அவங்கள கூப்பிட்டு ஒரு டிவோட்டிய போய் கூட்டிட்டு வர சொல்றாங்க. நீ போய் கூட்டிட்டு வா, அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்த ஆளு என்ன பேருன்னு சொல்றாங்க. சரின்னு கேட்கும்போது அவரை போய் கூட்டும் போது சொல்லி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. அங்க பக்கத்துல இன்னொருத்தவங்க கிட்ட வேற ஏதோ மும்மரமா பேசி அடுத்த இதுக்கு போயிடுறாங்க. இவருக்கு வந்து திரும்ப போய் அவர்கிட்ட என்ன சொல்லி கூட்டிக்கிட்டு வர்றதுன்னு கேட்கறதுக்கு, எப்படி சொல்லி கூட்டிட்டு வான்னு அவர் அவர் குரு போயிட்டாரு, மறுபடியும் போய் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே வந்து சொல்லி கூட்டிட்டு வானா என்ன சொல்லி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த கார் ஓட்டும் போது ஃபுல்லா யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன சொல்லி கூட்டிட்டு வர்றது, என்ன சொல்லி கூட்டிட்டு வர்றதுன்னு. அப்ப இப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வருது, போன தடவை அந்த டிவோட்டி வந்தப்ப ஏதோ சொல்லணும், உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லலாம், நம்ம என்ன என்ன சொல்றோமோ சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் யோகிராமையா வந்து நம்ம எல்லாரும் இருக்கும் போதே சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் தனியா பேசணும் அப்படின்னு 3 தடவை சொல்றாரு யோகிராமையாவும், நம்ம எல்லாரும் இருக்கும் போதே சொல்லலாம்னு. ஆனா இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. உடனே டக்குன்னு எந்திரிச்சு அவரை போய் தள்ளி அந்த ரூமுக்கு வெளியில போய்
ஒரு 20 அடிக்கு தள்ளி நிக்க சொல்லி அங்கிருந்து இப்ப சொல்லலாம் நம்ம அப்படின்றாரு. அப்பயும் அவரை சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லாம அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப இந்த இந்த சிச்சுவேஷன் இந்த சீன் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த ஓட்டிட்டு போறவங்களுக்கு ஓட்டுநருக்கு. அப்ப இது ஞாபகம் வந்தோனே, சரின்னு சொல்லிட்டு அவர போயி கூட்டிட்டு வரும்போது, ஐயா உங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க. இந்த தடவ நீங்க வந்து யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னுலாம் பார்க்காதீங்க. நீங்க என்ன சொல்லணுமோ, அத ஐயா கிட்ட அப்படியே சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அ சரின்னு கேட்டுக்கிட்டு வராங்க. இவங்களும் வந்துட்டாங்க. இப்ப இங்க வந்து நான் உள்ள அனுப்பவான்னு கேட்கறாங்க. அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்க வந்து உட்கார்றாங்க. இப்ப நான் உங்ககிட்ட தனியா பேசணும் சுவாமின்னு சொல்றாரு. உடனே யோகிராம் ஐயா இங்க டிரைவர திரும்ப பார்த்து, "சொல்லி கூட்டிட்டு வந்தியா?" அப்படின்னு. "நான் சொன்னேன் சுவாமி." அப்படின்னு. அப்போ என்ன சொல்லணும்னு நேரடி கட்டளை கிடையாது. நம்ம நெனச்சுக்கிறோம், என் மனசுக்குள்ள இப்படி தோணுச்சு, நான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன்னு. அந்த நான்கிறதே அங்க கிடையாது. அவரு தான் அந்த நெனப்ப உள்ள போடுறாரு. அப்போ அந்த ஆத்தரைசேஷன் நீ மனசுக்குள்ள நெனச்சல, நான் உன்னைய வழி நடத்துறேன். இந்த இந்த டிவோட்டிக்கு, இந்த ஓட்டுநருக்கு எப்படிப்பட்ட ஒரு அருள் கிடைக்குது. நீ உன் மனசுக்குள்ள நெனைக்கிறத நான் தான் நடத்துறேங்கிறத அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, உணர்றாரு அவரு. இப்ப சொல்லி கூட்டிட்டு வந்தியா? அப்படின்னா, நான் சொன்னேன் சாமி. என்ன சொன்ன? யாரு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம். என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. சரியா தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. அப்படின்றாரு. அப்போ, அ அது அது எப்பேர்ப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவரு சொல்லிர்றாரு. அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சிருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு டிவோட்டி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு மயக்கமா, பதட்டமா வருது. அம் ம் அ தீவிர டிவோட்டின்னா நாமம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யோகிராமையாவோட நாமம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய டிவோட்டி. அவங்களுக்கு வந்து திடீர்னு பதட்டமா வருது, வேர்க்குது, இது பண்ணுது. அப்படிங்கும்போது இது ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் சிம்ப்டம் மாதிரி இருக்கு. அப்ப அங்கேருந்து கார் எடுத்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது எனக்கு அப்பேற்பட்ட மருத்துவனான வைத்தீஸ்வரன்னு சொல்றோம் சிவபெருமான். வைத்தீஸ்வரன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட மருத்துவர் டாக்டர் அவர் இருக்கும்போது, நான் எந்த டாக்டர போய் பார்ப்பேன்? நான் யார கேட்பேன்? அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தடுமாறும்போது, அம் அவங்க மகள்லாம் வந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்கள கார்ல கூட்டிட்டு போறாங்க. விடாம இந்த நாமத்த சொல்றாங்க. இந்த நாமத்த சொல்லும்போது இந்த கார் வந்து டிராஃபிக்ல நிக்குது போகாம. டிராஃபிக்ல இருக்குது. அப்ப வந்து ஒரு இடத்துல இந்த ஏறி இறங்குது. அப்படி ஜம்ப் ஆயி இறங்குதாம். அப்படி இறங்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு சரியானது மாதிரி ஒரு ஒரு உந்துதல், ஒரு ஃபீல். அந்த அப்போ வந்து அ அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த படபடப்புலாம் போயிடுச்சு. எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ள போம்போதே ஓரளவு சரியா தான் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "அது என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. அது ஹார்ட் அட்டாக் சிம்ப்டம் மாதிரி இருந்ததுன்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைய பார்த்துக்க என்ன நடந்தாலும், எப்பேர்ப்பட்ட சிச்சுவேஷன்னாலும் என்னைய வந்து பார்க்கறதுக்கு என்னுடைய குரு இருக்காரு. நான் அந்த இறைவனையே நேர்ல பார்த்துட்டேன். அவர நேர்ல பார்த்துட்டேன். என் மனசுல என்ன இருக்கோ அத அவரு சொல்லுவாரு. எனக்கு எனக்கு காசே இல்ல அப்படின்னு நான் ரூம்ல இருந்து அழுகும்போது, அதாவது அவங்க நகையெல்லாம் வச்சிருப்பாங்களாம். நகையெல்லாம் வச்சிருக்கும்போது, "இத இன்னைக்கு வித்துறவா? எனக்கு காசு இல்ல. இத இன்னைக்கு வித்துறவா?" வித்துரு" அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப இன்னைக்கு அவர் மூட்ல இல்ல போல இருக்கு. கேட்டா செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா கடைசியா ஒரு நாள் பார்க்குறேன், என் பர்ஸ்ல ரூ. 50 தான் இருக்கு. இனிமே காசே இல்ல. நான் இனி எதுக்கு இருக்கணும்? அப்படின்னு சொல்லி ரூம்ல வ விழுந்து படுத்து அழுது முகமெல்லாம் வீங்கி போயிருக்கும்போது, திடீர்னு ஒருத்தவங்க கதவ வந்து தட்டி, யோகிராம் ஐயா குடுக்க சொன்னாங்க உங்களுக்கு. இதுல ரூ. 2000 பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரமம்க்கு வந்த மணி, இத உங்ககிட்ட குடுங்க. நான் வாங்க மாட்டேன். அவரு சொல்லாம நான் வாங்க மாட்டேன். அப்ப நீங்க போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடுத்துட்டு, இத பிரிக்காதீங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கங்க. அப்ப இவங்க பார்க்க போறாங்க. தூரமா இருக்காரு எங்கேயோ. இருந்து அந்த உள்ள இருந்து எட்டி பார்த்து, "அது உனக்கு தான் வச்சுக்கோ." அப்படின்னு சொல்றாராம். அப்ப எந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமோ, எப்போ எது அவசியமோ, இப்படி குரு வந்து இறைவன் அந்த பரம்பொருள் வந்து நேரடியாக ஒரு மகானாக, ஒரு ஆளாக வந்திருந்து நம்ம கூட இருந்து அந்த இறைவன் நடத்தி காமிக்கும்போது, வேற ஏதாவது வேணும்னு கேட்க தோணுமோ அப்படின்னு கேட்டா கேட்க தோணாது. அதுதான் அதுக்காக சொல்ல வந்தது தான் இந்த கதையெல்லாம். இது நாட் ஒன்லி யோகிராம் ஐயா, மகா பெரியவரோட ஸ்டோரி. இந்த குருமார்கள் ரமண மகரிஷி ஸ்டோரி. நீங்க உங்களுக்கு எந்த குருவ ரொம்ப பிடிக்குதோ, அந்த டிவோட்டீஸோட ஸ்டோரீஸ எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ஏன் இது வேணும், அது வேணும்னு கேட்க அவசியம் இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். சோ இத நம்ம பார்க்கலாம். அ சித்தண்ணாமலை அண்ணன் படிக்கிறேன். இங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க. அ சித்தண்ணாமலை அண்ணன். ஆ வண்ணம்தான் செயது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறி எமையோர் குட்டம் எய்தும்
ஆறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர் கலங்கள் அவை காட்டி வழியற்றேனை இன்னம்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அழகா வாசிச்சீங்க அண்ணே. ரொம்ப நிறுத்தி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த பாடல் வந்து முழுமையான அர்ப்பணிப்பு. அவர் எப்படி அதாவது இது மனசோட ஒவ்வொரு நேரத்துல நம்ம உணர்றது, மனம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த இப்போ அருளாளர்கள் வந்து ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்கன்னா, அவங்களோட நிலை வேற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால அவர்கள் என்னதான் இறைவனோட இரண்டர கலந்தாலும் நம்மளோட நிலையில இருந்தே உணர்ந்து இந்த மனம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மனதுக்கு ஏத்தாப்புல சொன்னாதானே நம்ம உய்வோம், நம்மெல்லாம் இறைவனை அடைவோம். அதனால நம்மளை போல உணர்ந்தே அந்த இறைவனை எப்படி பக்தி பண்றதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சில நேரம் அந்த மனம் உருக மாட்டேங்குதே, இரும்பாட்டம் இருக்கே, அது எண்ணி கரைய மாட்டேங்குதே அப்படின்னு திட்டுற அவரே சில சமயம் என்னோட ஐம்புலனையும் உனக்கே கொடுத்தேன். அப்பர் சொல்றாரு சலம்பூவென ஆஹ் உம் அதாவது அந்த கூற்றாயினவாறு சாங்ல 7th பதிகம் வரும். ஆஹ் உன்னை நான் வந்து மறந்தறியேன். மறந்தறியேன் தமிழோடு அந்த பாட்டு தானே, சொல்லுங்க. சலமோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு வரும் இல்லையா, தமிழோடு இசைப்பாடு. கரெக்ட். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் அப்படின்னு. அப்ப தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். என்ன இதுவா இருந்தாலும் ஒன்ன நான் மறந்தறியேன், ஒரு நாள் கூட நான் உன்னை மறந்ததில்ல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது போல அந்த மனம் சில நேரம் அவரையே நினைச்சு நினைச்சு ஏங்கும், சில நேரம் ஏங்காது. அப்ப ஏங்காது இருக்கிற நிலைமைக்கு அந்த வரிகள், ஏங்கும் போது இருக்க உணர்வுக்கு இந்த வரிகள். அப்ப இதுல வந்து ஐம்புலனையும் நான் உனதாக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன, நமக்கு என்ன சொல்லப்படுது? உனதாக்கணும், இறைவனுக்கு அர்ப்பணம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம சாமியே தான் கும்பிடணுமா, வேற எந்த வேலையும் பாக்குறது இல்லையா அப்படின்னு கிடையாது. எந்த வேலையை வேணாலும் பாருங்க, நீங்க சமைக்கலாம், ஆபீஸ் வேலையை பார்க்கலாம், எந்த வேலையை வேணாலும் பாருங்க, அவரோட ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன்ல, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரிங் ஆஃப் காட், அது மட்டுமே போதும். அதனாலதான் நினைத்தால் முக்தி. திருவண்ணாமலையார் நினைத்தால் முக்தி. நினைத்தால்னா ஒரு தடவை நினைச்சா முக்தியா? இல்ல, நினைச்சுக்கிட்டே இருந்தா முக்தி தான். எப்போ நம் இறைவனை நினைக்கிறோமோ அப்பதான் வாழ்றோம். எப்பொழுது இறைவனை மறக்கிறோமோ அப்போ நாம் இறந்ததற்கு சமம். எப்ப மறக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய வினை நம்மளை சுடும். நினைக்கும் போது நம்மளுடைய வினை நம்மளை சுடாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இங்க வந்து முழுமையான அர்ப்பணிப்பு, அதுதான் இந்த பாட்டை உணர்த்துது. என் எண்ணம், இதனுடைய சுருக்கமான கருத்து, என் எண்ணம், கண்கள், வணங்கும் கை, வாக்கு என அனைத்தையும் உனதாக்கினாய், நீதான் ஆக்குன. அதுக்குள்ள கூட ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கு. உனதாக்கினேன் அப்படி இல்ல, உனதாக்கினாய், நீதான் என்னுடைய ஐம்புலன்களையும் உனதாக்கி கொண்டாய். ஏன்னா என் கண்களுக்கு விருந்து கொடுத்த நீ, என்னுடைய கைகளுக்கு, அதாவது கைகள் உன்னை நோக்கி வணங்கும்படி நீ செய்தாய், என்னுடைய வாக்கு உன்னை நோக்கி உன்னை பத்தியே பேசுறபடி நீ செய்தாய், ஐம்புலன்கள் ஆற வந்து அப்படி எல்லாமே இது பண்ணும்போது அதெல்லாம் வேற எதோ பார்த்து, இப்போ இது ஒரு சில்லி எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஆனா இப்ப வேற எதையோ பார்த்து ஒரு ஒரு சூழ்நிலை வருது. இப்ப திடீர்னு ஒரு பாலிசி வருது, இப்ப கவர்மெண்ட் ஒரு பாலிசி வருது, ஐயோ இது என்ன நடக்குமோ, அது என்ன நடக்குமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அது அப்பனா என்ன ஆகுது, அது வந்து ஒரு வேற ஒரு இதுக்கு போகுது. அப்படியெல்லாம் இல்லாம உன்னைய நினைக்கும் போது இந்த ஐம்புலன்களும் ஆற அப்படின்னா குளிர்ந்த தன்மையிலேயே இருக்குமா. அப்ப உன்னையே நினைச்சிட்டு இருக்கோம், எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும், நமக்கு எப்ப எது கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கறது ஒரு என் நினைப்பு மட்டும்தான். ஐம்புலன்கள் ஆற வந்து என் உள்ளே புகுந்த அமுத கடலை. இதுல என்ன, நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றாங்க, அப்ப நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், இதை ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், இப்ப இந்த 1 மணி நேரம் உட்காரணும்னு நினைக்கிறோம்னா அதுவும் அவன் நினைக்கிறதுனாலயே தான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ நம்ம கேட்டாலும் கேட்கலைனாலும் நமக்கு இந்த நேரத்துல கேட்கணும் அப்படின்னு வைக்கிறது. இப்போ
இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளது, இந்த இத செய்யறதுக்குள்ளது, இந்த வியாதி தீர்றதுக்குள்ளது அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னாலும், இந்த நேரத்துக்கு நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அவனே நம்மளை சேவிக்கிறான்ங்கிற அந்த புரிதலோடு செய்தா போதும். அவ்வளவுதான். ஆனா இதை எப்படி நம்ம விதவிதமா பண்ணா கூட அவனை நினைச்சா போதும், நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். ஐம்புலன்கள் ஆற வந்து என் உள்ளே புகுந்த அமுத கடலே, தனித்து நின்ற எனக்கு உன்னையே நீ தந்து ஆட்கொண்டாய். நான் தனியா இருந்தேன், எனக்கு யாருமே இல்லாம இருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு நீயே வந்துட்ட துணையா. செந்தாமரை மேனி கொண்ட தனிச்சுடரே, இது உன் மாய வித்தையோ அப்படிங்கிறாரு. சோ என் சிந்தனையை உனதாக்கினேன், சிந்தனை நின் தனக்காக்கி, என் இரு கண்களையும் உன் திருவடி மலருக்கே ஆக்கினேன், என் வணக்கங்களை உன் பாதங்களுக்கே உரித்தாக்கினேன், என் சொல்லையும் உன் புகழையும் மணி வார்த்தைகளுக்கே ஆக்கினேன், என் ஐம்புலன்களும் திருப்தி அடையும்படி என்னுள் புகுந்து என்னை ஆண்டு கொண்டாய். இதெல்லாம் எப்படி ஆக்கப்பட்டுச்சு உனக்காக? நீ எனக்குள்ள புகுந்ததுனால. அளவில்லாத அமுதக்கடலே, நிலை பெற்ற மலையே, நீயே என்னை ஆட்கொண்ட விந்தை என்ன? செந்தாமரை காடு போன்ற திருமேனியை உடைய தனிச்சுடரே, நீ உன்னையே எனக்கு தந்து விட்டாய். உன்னை தவிர வேறு எந்த துணையும் இல்லாது தனித்து விடப்பட்ட அற்பனாகிய எனக்கு உன்னையே அளித்தாய். நீ என்னுள் புகுந்த இந்த மகா விந்தையை நான் என்னவென்று சொல்வேன்? அப்படி நீ என்னை ஏன்பா தேர்ந்தெடுத்த, எனக்கு ஏன்பா இவ்வளவும் செய்யற அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் தான். இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி புவனா படிக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம். செந்தானை நின்தனக்கு ஆக்கினாயினேன் தன் கண்ணினை நின்திரு பாத போது காக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள்ளார, வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுவித்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை, தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டுமால் எத்தனியே நேர்க்கே. தேங்க்யூ புவன். அடுத்தது 27வது பாடல். இந்த பாடல் வந்து நமச்சிவாய என்னும் தெப்பம். சோ எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது, இந்த இதுல இருந்து பிறவி சுழல்ல இருந்து, இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குங்கிற அந்த தீர்வையும் இந்த பாட்டிலேயே கொடுக்கிறாரு. அப்ப தனி சுட்டறுத்தல் அப்படின்னா நான்கிறதையே விட்டாச்சு. இப்ப நான்கிறத விட்டாச்சு, விடுறோம், எல்லாத்தையும் உனக்குன்னு அர்ப்பணமாக்கியாச்சு அப்படின்னா அந்த பெருங்கடல்ல போய் கரையிறோம். அப்படின்னா இந்த பெருங்கடல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கான், பெரிய சுறாக்கள் இருக்கான், காம சுறாக்கள் இருக்கான். அதாவது இந்த ஆசைய காமிக்கிறது அந்த ஏன்னா இது மாய சுழற்சி தானே. அதை காமிக்கும், ஓ இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல வைக்கும், நீ இதை விட்டுட்டு போறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்ல வைக்கும், இப்படி பண்ணாதன்னு சொல்ல வைக்கும். சோ இவ்ளோ காம சுறாக்களுக்கு நடுவுல நான் எப்படி என்னைய வந்து இதுக்குள்ளே இந்த மனம் மாறிக்கொண்டே இருக்க மனதை வச்சு நான் எப்படி உன்னைய வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, அதற்கு தெப்பம் போல, அதாவது அந்த இதுல புடிச்சுக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை போல இந்த நாமம் வருது அப்படின்னு சொல்றாரு. பிறவி பெருங்கடலில் காமச்சுறாக்களிடம் சிக்கி தவித்தேன், உய்யும் வழி தெரியாமல் நமச்சிவாய என்னும் தெப்பத்தை பிடித்து கடந்தேன். ஆதியும் அந்தமும் இல்லாதவனே, கரை காணாத எனக்கு கரை காட்டி மூர்க்கனாகிய என்னை ஆட்கொண்டாயே. தனியேன் பெரும்பிறவி பௌவத்து எவ்வம், இந்த பிறவி கடலில் சிக்கி எவ்வித பற்றுக்கோடும் இன்றி துன்ப அலைகளால் மோதப்பட்டு தனியே தவித்தேன். கனி போன்ற இனிய சொற்களை பேசும் மாய வலையில் சிக்கி காமம் என்னும் பெரிய சுறாமீனிடம் அகப்பட்டு கொண்டேன். இனி நான் பிழைக்கும் வழி என்ன என்று மீண்டும் மீண்டும் எண்ணி கலங்கினேன். இதுல எது இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லும் போது என்ன சொன்னோம், ஆட்டுவிப்பவன் அவன் தான் அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம இந்த எமோஷனலா, ஓ இது நடக்கல அது நடக்கலன்னு நம்ம வந்து ஒரு பதட்டப்படுறது, ஒரு பயப்படுறது, ஒரு ஆன்சைட்டி, இது எல்லாம் நமக்கு உள்ளாகும். ஆனா அப்பதான் இந்த இறை நினைப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா இது பண்ணவே தேவையில்லை, எது எப்ப நடக்குமோ, இது தேவையில்லாத நம்ம படக்கூடிய பயம், தவிப்பு, இதெல்லாம் அதை பொறுமையா பொறுத்திருந்து அந்த நாமத்தை சொல்லி அந்த நேரத்தை கடந்து போனோம் அப்படின்னா அந்த நாமமே பெரிய அதிசயத்தை செய்யக்கூடியதுதான். அதிசயம் செய்யும். ஆனா நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும்போது அந்த அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். அது போக இந்த உணர்ச்சிகள்ல சிக்கி தவிக்காமல் நம்ம வந்து
அந்த உணர்ச்சிங்கிற பெருங்கடல்ல சிக்கி தவிக்காமல் நம்ம வந்து அதுல மேல கடந்து போறதுக்கு எது ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னா அந்த நாமம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடுக்கடலில் மரைக்கட்டையை பிடிப்பது போல் உன்னுடைய 5 எழுத்து என்னும் தெப்பத்தை பற்றி கொண்டேன். ஆதியும் அந்தமும் இல்லாத தலைவனே, மூர்க்கனாகிய எனக்கு பேரின்ப கரையை நீயே காட்டினாய். மூழ்கி கிடந்த என்னை உன் திருவடி நிலத்திற்கு உயர்த்தி என்னை தடுத்தாட்கொண்டாய். நீ காட்டிய அந்த கரை ஒருபோதும் அழியாத முக்தி என்னும் நிலைத்த கரை. நடுக்கடலில் புயலில் சிக்கிய ஒருவன் ஒரு சிறு கட்டையை பற்றி கொண்டு உயிர் பிழைப்பது போல இந்த வாழ்க்கை என்னும் கடலில் நமச்சிவாய என்னும் மந்திரம் நம்மை பாதுகாக்கும் தெப்பமாகிறது. இந்த நாமம் தான் அதற்கு தீர்வு. ஏன்னா இந்த மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்றோம்ல. அப்போ இந்த மாறாத ஒரே சப்தத்தை இந்த மனதுக்கு கொடுக்குறோமா? ஏன்னா மனசுக்கு வந்து எதையா உன்னை பிடிச்சுக்கணும். அதுதான் அதனுடைய தன்மையே. அது பிடிச்சுக்கணுங்கிறதுனால அது வந்து தாவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஐம்புலன்கள் நம்மள வேற அங்கேயும் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அது செல்லக்கூடிய இடமெல்லாம் செல்லக்கூடிய தன்மை உள்ளது மனம். அப்ப இந்த மனதுக்கு ஒரே ஒரே விஷயத்த சொல்றது, ஒரே நாமத்தை சொல்றது. அதனாலதான் விதவிதமான பாடல்களை இதெல்லாம் நம்ம இப்போ திருவாசகம் இப்படி டீட்டெயில்டா படிக்கிறது எதுக்கு? சத்சங்கம் முதல்ல இருந்தா தான், இந்த கதைகள் எல்லாம் கேட்டாதான் அதுல ஒரு ஆர்வமே வரும். அப்படி சொல்லணுங்கிற எண்ணமே வரும். இல்லைன்னா வராது. அப்ப இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இத ஒரு கயிறு போல பற்றி கொண்டு, இந்த நாமத்தை கயிறு போல பற்றி கொண்டு விடாம நம்ம அதை பிடிச்சு இருக்கும்போது நம்ம அந்த தவறாம தவறி போகாமல் நம்ம வந்து இதை கடக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதனுடைய சொல்யூஷனாவும் சொல்லப்படுது. இதை வந்து சப்த பிரம்மம் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்திலையும் சொல்லப்படுது. இந்த நாம ஜபத்துக்கு சப்த பிரம்மமாக இறைவன் வராரு அப்படின்னு. இப்போ வந்து இதுக்கு ஒரு அழகான ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு போர்டு நிறைய மண்ணை போட்டு, மண்ணுங்கிறது பார்ட்டிகல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்து மணல் மாதிரி ஒரு போர்டு ஃபுல்லா ஒரு ஸ்டீல் போர்டு வச்சுக்குவோம். அதுல ஆத்து மணலை போட்டுருவோம். ஆத்து மணலை போட்டுட்டு அதுல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த போர்டுல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த மாதிரியான வைப்ரேஷன் கொடுக்குறோமோ அந்த ஒரே மாதிரியான வைப்ரேஷன் இல்ல விதவிதமா கொடுக்கலாம். அப்போ அந்த வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த மணல் துகள்கள்லாம் வந்து மாறும், அலைன் ஆகும். அப்போ எந்த மாதிரியான உச்சரிப்பு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, உச்சரிக்கிறோமோ, சப்தம் வருதோ, இந்த உடலினுடைய அணுக்களால் ஆனது தானே இந்த உடல். அப்ப இந்த உடலினுடைய அணுக்கள் வந்து அந்த வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆகும். அப்போ ஒரே சப்தத்தை, ஒரே பேட்டர்னை அது கொடுக்கும் போதே இந்த நாமமே ரூபமாக நமக்குள்ள உருவெடுக்கும். அப்ப இந்த நாமமே ரூபமாக மாறணும்னா அந்த அளவுக்கு அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். அது எந்த நாமமா இருந்தாலும் சரி. ஆனா நாமத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறத விட ஒரே நாமமா, நமக்கு பிடிச்ச ஒரே நாமமா அந்த நாமத்தை திரும்ப 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 சொல்லும் போது அந்த நாமம் எப்ப ரூபம் எடுக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி உருவெடுத்து உள்ள இருக்கும்போது அதுதான் உருவேத்துறது அப்படின்னு சொல்றது. நம்ம அதை நம்மன்னு இல்ல, அவன் அருளால நம்ம அந்த எஃபர்ட் அவர் போட வைக்கிறதுனால அதை சொல்லும் போது அந்த உருவம் நமக்குள்ள இருக்கு. அததான் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்தல் அப்படிங்கறதையும் சொல்றோம். இதுக்கு நாமத்தை தவிர ஒரு சிறந்த வழி, அதுவும் இந்த கலியுகத்துக்கு சிறந்த வழி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். சோ இந்த பாடலை படிச்சிடலாம். இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணல, ஆனா தில்லையாச்சி போட்டிருக்காங்க. But if anybody else wants to sing, please let them do it. மஞ்சு வேற யாரு கை காமிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பாட சொல்லுங்க. மஞ்சு போட்டிருக்காங்க. மஞ்சு படிங்க. கேக்குதா ஆச்சி? கேக்குது, படி. தனியனேன் பெரும்பிறவி பௌவத்து எவ்வம் தடம் திரையால் ஏற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியின் நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யும் ஆறு என்று என்று எண்ணி 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனர்க்கே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மஞ்சு. அடுத்தது மறைபொருள் வெளிப்படுதல். அப்படியே அதுதான் நம்ம முன்னாடி பார்த்ததோட கண்டினியூஷன். அந்த நாமத்தை சொல்ல 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 உள்ள இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் வெளிப்படும். அந்த நாமமே
தீயாக இருந்து நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் தகிக்கும், சுட்டெரிக்கும். அந்த நாமமே நீராக, கருணை நீராக மாறி நம்மளுடைய ஆறாத புண்களை எல்லாம் ஆற்றும். அந்த நாமமே அனைத்திற்கும் மருந்தாக வேலை செய்யும். அப்படி எல்லாத்தையும் முதல்ல காயத்தை சரி பண்ணணும். அப்புறம்தானே அதுக்கு வந்து நல்ல போஷாக்க கொடுக்க முடியும். அப்படி என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அந்த நாமமே செய்யும். அப்படி அந்த நாமமே செய்யும் போது இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அந்த மறைபொருளும் வெளிப்படும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நாமம். இந்த பாடல். யாரும் அறியாதவன், உறவினர் இல்லாதவன், யாருக்கும் தெரியாதவன், அறிய முடியாதவன், உறவினர் இல்லாதவன், அனைத்தையும் கேட்பவன், எல்லாம் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் இருப்பவன், உலகமே பார்த்திருக்க நாயினும் கடையவனுக்கு ஆசனமிட்டு அமரச் செய்தாய். அதாவது நாயை விட கீழானவன் எனக்கு ஆசனமிட்டு அமரச் செய்தாய். என்னைய உச்சாணி கொம்புல தூக்கி உட்கார வச்ச. நான் கண்டிராத காட்சிகளை காட்டி கேட்காத உண்மைகளை கேட்பித்து இதுவரைக்கும், அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம அறிவால சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம என்ன கிரகிச்சிருப்போமோ அதை வச்சுத்தானே சொல்லுவோம். ஆனா நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒண்ணு தெரிய வருது, புலப்படாத ஒண்ணு புலப்படுது அப்படின்னா அது எப்படி வந்து நம்மளுடைய பெர்செப்ஷன்ல இருக்க முடியும்? நமக்கு தெரியாத ஒண்ணுன்னா அப்ப அத வந்து அவர் காமிச்சு கொடுத்தாதானே தெரியும். அப்ப கண்டிராத காட்சிகளை காட்டி கேட்காத உண்மைகளை கேட்பித்து மறுபிறவி இல்லாமல் என்னை காத்தாயே, இது உன் மந்திர வித்தையன்றோ? நான் உன் நாமத்தை சொன்ன அந்த மந்திரத்தின் வித்தையன்றோ இது அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய பலனாக இது சொல்லப்படுது, மறைபொருள் வெளிப்படுதல் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து அந்த சிவ ரகசியம், இதுதான் சிதம்பர ரகசியம், சிவ ரகசியம் அப்படிலாம் நம்ம சொல்றதுதான். யாரும் கேட்டு அறிய முடியாதவன், அழிவற்றவன், உறவினர் என எவரும் இல்லாதவன், ஆனால் கேட்காமலேயே அனைத்தையும் அறிபவன். எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன எப்படி எப்படி வேணும் எல்லாத்தையும் அறிபவன் அவன். உலகத்தார் வேடிக்கை பார்த்திருக்க ஒன்றுக்கும் உதவாத நாய் போன்ற எனக்கு ஒரு உயரிய அரியணையை இட்டான். அதாவது இந்த தகுதி வேணும், இது வேணும், அது வேணும்னு தெரியல அவனுக்கு, எப்படி அவன் சூஸ் பண்றாங்கிறதே தெரியல அப்படிங்கறதுதான் இவர் சொல்றாரு. ஏன்னா இதையே ஆதிசங்கரருடைய கதைகளையும் பார்த்தோம்னா ஆதிசங்கரருக்கு 4 சிஷ்யர்கள். ஒருத்தர் வந்து கிரியையில பெயர் போனவர், அதாவது அந்த சரியை, கிரியை, ஞான மார்க்கம்னு 3 மார்க்கம். சரியை மார்க்கத்துல ஒருத்தவங்க ரொம்ப, அதாவது PhD லெவல்னு சொல்லலாம். அதை எப்படி எனக்கு இதுவா சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப உள்ள போய் வெளியில வந்தவங்க. அதே மாதிரி கிரியை மார்க்கம் ஒருத்தவங்க சூஸ் பண்ணி அதுல ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கிறவங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ஞான மார்க்கத்தை சூஸ் பண்ணி அதுல ரொம்ப ஞானவானா இருக்கக்கூடியவர். இப்படி 3 சிஷ்யர்கள். 4வது சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் கிரி அப்படின்னு. இவர் என்னன்னா ஒண்ணுமே, அதாவது ஒரு 1 + 1 2 அப்படின்னு சொன்னா கூட புரிஞ்சுக்க தெரியாத நிலையில இருக்கக்கூடியவர் இந்த கிரி அப்படிங்கிறவர். ஆனா என்னன்னா இந்த கிரி அப்படிங்கிறவருக்கு தன்னுடைய குருவான ஆதிசங்கரரை அவ்வளவு பிடிக்கும்னா அப்படி அன்புனா காதல்னா அப்படி ஒரு இது. அவர் என்ன பேசுறாரு இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அவரு 4 மணி நேரம் பேசினாலும் அவர் முகத்தையே ஒண்ணுமே புரியாம முகத்தையே அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யர். அப்போ ஒரு பெரிய ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்றதுக்காக வந்து உட்கார்றாரு. அப்ப இந்த 3 மார்க்கத்திலையும் இருக்கக்கூடிய சரியை, கிரியை, ஞானம்னு 3 மார்க்கத்திலையும் இருக்கக்கூடியவர் வந்து எல்லாரும் உட்கார்ந்துறாங்க சிஷ்யர்கள்லாம். இந்த கிரி இவங்களோட வேலை என்னன்னா ஆதிசங்கராச்சாரியாருக்கு துணி துவைச்சு போடுறது, அவருக்கு சமைச்சு கொடுக்கறது, வேலை செஞ்சு அவருக்கு என்ன ஹெல்ப் உதவி வேணுமோ அதை பண்றதுதான் இவருடைய தொண்டாவே வச்சிருக்காரு. அப்ப இவர் துணி துவைச்சு போட்டுட்டு இருக்காரு. ஆதிசங்கரர் வெயிட் பண்றாராம், அவர் வரட்டும், கிரி வரட்டும்னு. இவங்க 3 பேருக்கும், இந்த 3 சிஷ்யர்களுக்கும் மனசுக்குள்ள தோணுதான், எப்படியும் அவன் வந்தாலும் அவனுக்கு புரிய போறது இல்ல, எதுக்கு வந்து குரு வந்து அவருக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தோணுதான். இந்த எண்ணம் இவர்களுக்குள்ள ஓடுறது குருவுக்கு தெரிஞ்சிருது. தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிரும். அப்ப தெரிஞ்ச உடனே குரு என்ன பண்றாராம், ஆதிசங்கரர் இப்படி எட்டி அந்த கிரி சிஷ்யனை பாக்குறாராம். அப்படி எட்டி பார்க்கும்போது நமக்காக நம்ம வரவை காத்து குரு தன்னை பாக்குறத அந்த கொடியில துணி காய போடுற கிரியும் பாத்துறாரு. குருவோட கண் பார்வை பட்டா கோடி புண்ணியம். குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்றோம்ல, அப்படி குருவினுடைய நேரடி பார்வை கடாட்சம் அப்படி அந்த கிரி மேல பட்ட உடனே அங்கிருந்தே
தோட்டகாஷ்டகம் இயற்றிக்கொண்டே வரார். தோட்டகாஷ்டம்ங்கிறது அவ்வளவு ஒரு டிஃபிகல்ட் காம்போசிஷன். அது வந்து அந்த நார்மலா ஒரு கவிதை எழுதுறவங்க, நார்மலா இல்ல, நல்ல கவிதையில வித்வானா இருக்கவங்களுக்கு கூட அந்த தோட்டகாஷ்டகம் இயற்றுறதுங்கிறது ஒரு அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு அந்த பாடல ரொம்ப ஈஸியா, இலகுவா, அப்படியே அருவி மடை திறந்து அருவி கொட்டுவது போல அங்கிருந்து பாடிக்கொண்டே வராராம் தன்னுடைய குருவை பார்த்து. அப்போ எதுவுமே தேவையில்ல, குருவினுடைய பார்வை கடாட்சம் போதும் அனைத்துமே வந்து சேரும் அப்படிங்கிறதுதான். சோ அப்படி இந்த மறைபொருள் நமக்கு இந்த நாம மந்திரமாக நம்ம கொண்டு இந்த மறைபொருள் நமக்கு விளங்கக்கூடிய, சிவ ரகசியம் விளங்கக்கூடிய தன்மை. இத நம்ம படிக்கலாம். முதல்ல மீனா சொக்கு அவங்களோட ஹேண்ட பார்த்து ஹேண்ட் ஆனது. மீனா சொக்கு படி. கேட்டாரும் அறியாதான் கேடுண்டில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப நாளத்துள்ளே நாயினுக்கு தவிச்சிட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்தென்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. நன்றி. சோ அடுத்தது அச்சம் தவிர்த்த அமுதம். அடியார்க்கு அடியவனாக என்னை ஆக்கி என் அச்சத்தை தீர்த்தாய். உள்ளே அமுதமாக புகுந்து என் மனம் உருகும்படி ஆண்டாய். இப்ப நமக்கு அப்பா இருக்காங்க. அப்ப வந்து நான் எந்த இடத்துல உதவி இல்லாம தவிச்சாலும் எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிடும். எங்க இருந்தோ உதவிக்கு வந்துருவாரு, ஏதோ பண்ணிருவாரு. என்னுடைய அப்பா வந்து பயங்கர பராக்கிரமசாலி, இந்த சக்கரவர்த்தி, உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அவருக்கு அவ்வளவு இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. நான் எங்க போனாலும் வந்து நான் தனியா இருக்கேங்கிறத கிடையாது. ஏன்னா அவருக்கு கீழே இருக்கேன், அவருடைய பார்வையில இருக்கேன் அப்படிங்கிற இப்படி ஒரு பிள்ளை இருக்கு. இப்படி பிரபஞ்சத்தினுடைய சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த புள்ள பயப்படுமோ? எங்க போனாலும் அவருக்கு ஆளுங்க இருக்காங்க. எங்க நான் எது செய்ய தவிச்சா கூட அதுக்கு உடனே ஆள் அனுப்பி பாத்துக்கிறதுக்கு என்னுடைய அப்பா இருக்காரு அப்படிங்கிற அந்த தைரியத்துல எங்கனாலும் தைரியமா போகும்ல, எங்கனாலும் எதனாலும் தைரியமா செய்யும்ல. அது போலதான் இந்த அஞ்சாமை தன்மை வருது, பயப்படாத தன்மை வருது. என்ன வேணாலும் வரட்டுமே. அதனாலதான் நான் இறக்குறதுக்கே நான் அஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு மாணிக்க வாசகர். அது என்ன பெரிய இது? ஏன்னா அவர்தான் சக்கரவர்த்தி, அவர் எல்லாம் உண்மை மெய்ப்பொருளையே காட்டிட்டாரு. இருட்டா இருந்தா தான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாதனால பயம் வரும். எல்லாம் வெட்ட வெளிச்சமா எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணிரும் இல்லையா? அந்த மாதிரி இறைவனின் இந்த கருணைக்கு இணையான ஒரு அதிசயம் இந்த உலகில் வேறேதேனும் உண்டோ? பேரன்பு கொண்ட அடியார்களுக்கெல்லாம் என்னை அடியவனாக்கி என் அச்சத்தை தீர்த்து ஆட்கொண்டான். என் உள்ளே புகுந்து அன்பு பெருகச் செய்து நெஞ்சம் உருகும்படி அமுதம் போல இனிமையாக சுரக்கச் செய்தான். அவனே தந்தை, அவனே ஆண் பெண் மற்றும் பேடியாகவும் இருப்பவன், அது அலியாகவும் இருப்பவன். அவனே ஆகாயமாகவும் இருப்பவன், எரிகின்ற நெருப்பாகவும் எல்லாவற்றின் முடிவாகவும் அந்த முடிவுக்கு அப்பால் நின்று நிலைத்த பொருள் அவனே. முடிவு அப்படின்னு சொன்னாலே ஒரு இனம் புரியாத பயம் வருது அப்படின்னா அந்த முடிவுக்கு அப்பால் நின்ற நிலைத்த பொருளும் அவனே. செச்சை மலர் போன்ற சிவந்த திருமேனியை உடையவன் எங்கள் சிவபெருமான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அவன் எனக்கு எளியவனாய் வந்து என் உள்ளத்தை ஆண்டான் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எப்படின்னா ஒரு வெள்ளை காகிதத்துல எந்த நிறத்தை நம்ம அதுல ஊத்துனாலும் அந்த நிறம் போல அது அந்த வெள்ளை காகிதம் மாறிடுமா. இப்ப ஊதா நிறம் ஊத்தினாலும் மாறும், சிவந்த நிறம் ஊத்தினாலும் மாறும். அது போல இறைவன் உருவம் இல்லாதவன் என்றாலும் அன்பரின் விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்து வடிவங்களாகவும் வெளிப்படுகிறான். அப்ப நம்ம எப்படி கேட்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு வர்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது சிவபெருமான் தான், முருகன் தான், அம்பாள் தான் அப்படின்னு சொல்றதுங்கிறது நம்மளுடைய நான் கும்பிடுற சாமி அப்படின்னு சொல்ற அந்த நான்கிற தன்மை வந்துருது. அதனாலதான் ஆண் பெண் அலி எல்லாமாகவும் அவர் இருக்காரு, எப்படினாலும் அவர் இருக்காரு, எல்லா நாமத்திலையும் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இது. ஹேண்ட் ரைஸ் இல்லம்மா, ஞாயிற்றுக்கிழமை மியூட் பண்ணிக்கங்க. யாரு பேசுறது கேக்குது? ஓகே, விகே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்ததை பார்த்தேன்.
பாடு. கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. திருச்சிற்றம்பலம். விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்தம் அடியேன் ஆக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரலல் ஆய் அந்தம் ஆய் அப்பால் நின்ற செச்சை மாமலர்புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. சிவதிருச்சிற்றம்பலம். நன்றி. ரொம்ப அழகா படிச்சீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்தது கடைசி பாடல். அடிமை தலை நீங்கிய விடுதலை. முதல்ல அச்சம் போகும். அச்சம் போயிடுச்சு அப்படின்னா, பயம் கிடையாது அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த பாடல். இது எப்படி சொல்றாங்கன்னா, தேவர் தலைவனும் முத்தொழில் செய்யும் மூவர்க்கு முதல்வனும் உமையொரு பாகனுமாகிய ஈசன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். எப்பேற்பட்டவன்! என்னை ஆண்டு கொண்டவனுடைய பெருமையை சொல்லும் போதே நாவெல்லாம் இனிக்குதே. அப்படி இருக்கு. இனி நாம் யாருக்கும் அடிமை இல்லை, எதற்கும் அஞ்ச மாட்டோம். மத்தவங்களுடைய அதாவது மத்தவங்களுடையங்கிறது இப்போ மனதினுடைய தலைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அதனுடைய ஆசைக்கு இதனுடைய ஆசைக்கு எதுக்குமே அடிமை இல்லை. அந்த மாதிரி எதுக்குமே அடிமை இல்லை. அடியார் கூட்டத்தோடு கூடி இன்பத்தில் திளைத்து ஆடுவோம். எங்கெல்லாம் அடியார்கள் இருக்காங்களோ அங்க இருக்கிறது மட்டும்தான் இன்பமே. அடியார்கள் கூட்டத்தோடு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொல்றாரு. அப்படி தேவர்களின் தலைவனான இந்திரனாலும் அறிய முடியாத தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனவன். தேவர்க்கோ அறியாத தேவர் கோன அரசன். தேவர்க்கோ அறியாத தேவதேவன். அந்த தேவர்களின் தலைவனுக்கே தெரியாதான் அப்பேற்பட்ட தேவதேவன். செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை செழிப்பான உலகங்களை படைத்து காத்து அழிக்கும் மும்மூர்த்திகளுக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தலைவனான முதல்வன். அவர்களுக்கு முதல்வனாக இருக்கப்பட்டவன் அவன். எனக்கு தந்தைக்கும் தந்தை, என்னுடைய தந்தைக்கும் தந்தை, அந்த பாட்டனுக்கும் தந்தை. உமையவளை தன் உடலில் ஒரு பாதியாக கொண்ட என் அப்பன். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அற்பனாகிய என்னையும் தேடி வந்து ஆட்கொண்டான். இனி நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. இறை தொண்டை தவிர வேற எந்த தொண்டையும் என்னால செய்ய முடியாது. எனக்கு யாரும் கட்டளையிட முடியாது. யாதும் அஞ்சோம், எதுக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அப்படி ஒரு சிம்ம முழக்கமாக அவர் வந்து இந்த இடத்துல முழங்குறார். அடியார் கூட்டத்தோடு மட்டும்தான் இருப்பேன், சிவ தொண்டை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? எந்நேரம் அந்த இறைவனுடைய நினைப்பு இருக்கிறது. எந்த வேலையை செய்தாலும் அது இறைவனுக்காக செய்யக்கூடிய வேலை. அப்பனா எல்லாமே சிவ தொண்டுதான். அப்ப சிவத்தொண்டுன்னு சாமி ரூம்ல பூஜை பண்றதோ கோயில்ல போய் வேலை பார்க்கறதோ மட்டும் சிவத்தொண்டு கிடையாது. எந்த வேலையை பார்த்தாலும் இறைவன் நினைப்போடு செய்யக்கூடிய அனைத்து வேலையுமே சிவத்தொண்டுதான், அவருடைய தொண்டுதான். அவருடைய அடியார்கள் கூட்டத்தோடு யாராவது ஒரு ஆள் இப்படியே சாமியை நினைச்சு சாமி பின்னாடியே போயிடாதன்னு சொல்றாங்களா, அது அடியார் கூட்டம் கிடையாது. தேவையில்லை, அந்த கூட்டமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இறைவனோடு அடியவர்களுக்கு அடியவராகும் பேறு பெற்று அவர்களோடு கலந்து விட்டோம். அந்த பரமானந்த வெள்ளத்தில் மூழ்கி மீண்டும் மீண்டும் திளைத்து ஆடிக்கொண்டே இருப்போம். இதுல சிம்ம முழக்கமாக முழங்கக்கூடியது, யாம் ஆர்க்கும் குடி அல்லோம், யாதும் அஞ்சோம். இனி நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, எதையும் கண்டு அஞ்ச மாட்டோம் அப்படின்னு. சிறையில் அதாவது ஒருத்தனை ரொம்ப நாள் பிடிச்சு ஒரு சிறையில அடைச்சு வச்சுட்டு திடீர்னு அவனை விடுதலை பண்ணா, இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனான அவரே தன்னுடைய அப்பா அப்படின்னு உணரும் போது, அவரே தன்னை ஆண்டு கொண்டார் அப்படின்னு உணரும் போது வரக்கூடிய அந்த விடுதலை உணர்ச்சியானது இங்க சிம்ம முழக்கமாக கர்ஜிக்கப்படுகிறது. இத படிக்கலாம். இங்க ஹேண்ட் ரைஸ் பெரிய அண்ணன் படிங்க. ஷூர் மீனா. தேவர்க்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்க்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தெந்தை யாவர்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவீனோம் அவன் அடியார் அடியாரோடு மென்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. சிவாதிருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா. தேங்க்யூ அண்ணே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சிவாதிருச்சிற்றம்பலம்.
அடுத்தது இன்றைய பிரார்த்தனை பாடல். முருகப்பன் உங்க பாட வராங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க முருகப்பன். நீங்க பாடலாம். Yeah, thank you, Meena, for the opportunity. So I'll sing a couple of lines from one of the Padigams and then followed by the Prathanai song. So 42வது மணிவாசகர் 42வது பதிகம் சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவோ நாமுதல் ஆய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவோ நாமலர் சோதியான் தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னாமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சித்தமே சிவலோகநாயகன் திருப்பெருந்துறை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே முத்தனை முதல் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தற்கால் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமார் தரும் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே சித்தமார் தரும் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. தில்லையம்பலம் 33 குழைத்த 10 பிரார்த்தனை திருப்பெருந்துறையில் அருளியது. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடலாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் என யாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றி முருகப்பன் அவர்களுக்கு. இத என்னுடைய ரெக்வஸ்ட் பேர்ல எங்களுடைய ரெக்வஸ்ட் பேர்ல பாடினாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஒரு சில பதிகங்களை புதுசா நம்ம இந்த 21 நாளுக்குள்ள எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதனால பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில பதிகங்களை முன்னாடி பாடலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ முருகப்பன். அதே போல அவங்க அமுதா அசோக் அவங்க பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்களுமே ஏதாவது பாடல் இதுல எடுத்து பாட முடியும்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப செவிக்கு விருந்தா இருக்கும். ஸோ ப்ளீஸ் பாடுங்க. அதே மாதிரி வாழ்த்து நம்ம வாழ்த்து பாடலாம். வள்ளி இருக்கீங்களா? வள்ளி ஓகே. வேற யாராவது வாழ்த்து பாடுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வள்ளி இருக்காங்க. இல்லை, it is your turn. Sure, I can, but I thought somebody else who hasn't sung today can sing it a little. Yeah. வள்ளி பாடுங்க. பாடட்டுமா? ஓகே. வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி வள்ளி. தேங்க்யூ.
எல்லாருமே அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன்னு சொல்லி முடிக்கிறேன். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றி. யாராவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நன்றி. Thank you, Meena. Thank you, Meena. We started a little late, so it was good. Perfect. Thank you. Meena. Thank you. Thank you. Thank you. எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். Thanks, Meena. Thank you.